வணக்கம் சென்னை மக்களே, இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தின பல போட்டிகளை நம்ம போய் பார்த்துருப்போம். இந்த போட்டி என்பது சர்வதேச அளவில் வரவேற்பு பெற்றக்கூடிய ஒரு போட்டி தான். ஏன்னா ஃபார்முலா 4 கார் ரேஸுன்றது வளர்ந்த நாடுகளில் இது வரைக்கும் நடந்த ஒரு போட்டியாக இருந்துச்சு. இப்போ தான் வளரக்கூடிய நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக மாறி இருக்குது. இந்த போட்டியை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்தி முடிச்சதுன்னா வரவிருக்கக்கூடிய அடுத்த ஃபார்முலா போட்டிகள் அனைத்துமே இங்கே நடக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார்முலா 4 கார் ரேஸ் என்பது கடந்த சனிக்கிழமையிலிருந்து இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். ஏன்னா ஃபார்முலா 4 கார் ரேஸ்னாலே அந்த சர்க்கியூட்டில் நடக்கூடியதான் நம்மளால் காண முடிஞ்சுது. இப்போது நாளை முதல் நாளை மறுநாள் 2 நாட்களாக சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இருக்குது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா செயற்கையாகவே 19 வளைவுகள் கொண்ட ஒரு போட்டி, மொத்தமாக 8 அணிகள் 16 வீரர்கள் விளையாடக்கூடிய ஒரு போட்டி. இந்த கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1600 சிசி கொண்டது. 1 கிலோமீட்டர், அதாவது 1 மணி நேரத்துக்கு 200 முதல் 250 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகக்கூடிய ஒரு திறன் கொண்ட காரு 19 வளைவுகளில் எப்படி போக போகுது, வீரர்கள் எந்த அளவுக்கு அந்த சவாலை சரி செய்ய போகிறாங்க, அந்த சாகசங்கள் எப்படி இருக்குன்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. இந்த போட்டியை காண வரக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கான பாதுகாப்பும் தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த போட்டியை அறிவித்ததிலிருந்தே ஃபார்முலா 4 ரேஸ் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அறிவித்ததிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமான முறையில் இருந்துச்சு. நாளை மறுநாள் தமிழ்நாடு பொதுமக்கள் எதிர்பார்த்த இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதனை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசோட வேண்டுகோளாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரேஸ் ட்ராக்கில் வேணால் பார்த்துருக்கோம். நம்ம இந்தமாதிரி ரேஸ்லாம் நடந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சிட்டிக்குள்ளே நடக்குது. நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதை பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பார்க்கலாம், டிக்கெட் கிடச்சா போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அப்போ தான் நல்லா பண்ணுவாங்க. நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டெய்லி போயிட்டு வர ரோடு தான் இது. இன்றைக்கி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் நேற்று நைட்டு நான் பார்க்கத்தேன், அப்படியே பகல் மாதிரி இருந்தது. அந்த லைட் வெளிச்சமும் அந்த சூரியனும் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ நேர்லேயே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் செல்ஃபி எடுக்கலான்னு வந்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிரம்மாண்டமாக அதாவது நான் டெய்லி இங்கே போயிட்டு வரதுனால இந்த பிரம்மாண்டமாக இருக்குது. இது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதே போல் தொடர்ந்து பண்ணால் மீண்டும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 வீலர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரேஸ் நடக்குது பார்க்கலான்னு வந்தேன். நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எப்பவுமே அவுட் ஸ்டேஷனில் தான் வந்து ரேஸ் நடக்கும். இப்போ முதல் முறையாக வந்து இந்தியாவிலே வந்து சென்னையில் வந்து சிட்டிக்குள்ளே நடக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ரேஸ் நடக்கிறதுனால பசங்களுக்கு எப்படி இது மூலமாக என்ன விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றதோட வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் சார். இது வந்து சிட்டிக்குள்ளே நடக்குதுன்னா வந்து மக்கள் வந்து அனைவரும் வந்து பார்க்கணும் சார். உள்ளே வந்து இது என்ன நடக்குதுன்ட்டு வந்து பார்க்கணும். அதாவது ரேஸ் வந்து நம்ம சும்மா சாதாரண இடத்துல ரேஸ் நடக்கிறதோட இது பாதுகாப்போடு நல்லா ஒரு மெயின் இடத்துல வந்து பாதுகாப்போடு நடத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சேஃப்டியான இது. மக்கள் வந்து இது பார்க்கணும். இது ஏன் நடத்துகிறாங்க, எது நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும் சார். இது வந்து மக்கள் வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.